Welcome back to Arika's Kitchen. Explore the foodie in you. அட்டகாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே ஆரோக்கியமான இந்த கொழுக்கட்டையை நீங்கள் நினச்ச நேரம்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஈஸி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுமா இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். எனக்கு பொதுவாக சாப்பிடும்போது உளுந்து கடிப்படுறது ரொம்ப பிடிக்கும், அதனால நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. உளுந்தை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிட்டு இதில் ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதையும் சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இதையும் குட்டியாக கட் பண்ணி இதையும் சேர்த்து லைட்டாக ஒரே ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின கேரட் இதை சேர்த்து லைட்டாக அந்த சூடில் பரப்பி விட்டுட்டு அடுத்த பொருளை ஆட் பண்ண போயிடுங்க. கேரட்டை அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது இதில் 1 கப் அளவுக்கு சாமை இந்த சிறுதானியம் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே அழகாக குட்டி குட்டியாக கடுகு ஷேப்பில் தான் இருக்கும், பட் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சிறுதானியம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. உப்புமாலாம் ரெடி பண்ணுறதுக்கு எப்படி நம்ம ரவையை வறுப்போம் அந்த மாதிரி இந்த சாமையை பொறுமையாக 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதில் ஒரு 2 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கணும். சுடு தண்ணி தான் சேர்க்கணும், ஏன்னா நார்மல் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அது சூடாகி வர்ற நேரத்துக்குள்ளேயே இந்த மொத்தமும் ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிடும். இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா, ஒரு சாதாரண உப்புமாவை கூட கொடூரமாக செஞ்சு சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு மல்லு கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல். எப்படி இது ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் ஒரு மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா பார்க்கவே பயங்கரமாக பொலன்னு ரொம்பவே டெம்ப்டிங்காக சாமை உப்புமா ரெடி ஆகிடும். இந்த சாமை வேகிறதுக்கு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் தாங்க ஆகுது. ஆனால் இதை கூட ப்ரெஷர் குக் பண்ணி தான் சில பேர்லாம் சமைச்சு சாப்பிட்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் அப்படி மாதிரி பண்ணாதீங்க. இப்போது இதை அடுப்புலேருந்து அப்படியே இறக்கிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1/4 கப் அளவுக்கு மல்லித்தலை தூவி லைட்டாக ஒரு மிக்சிங்கை போட்டுருங்க. இது ஒரு உப்மா லவர்ஸ்லாம் இருக்கீங்கன்னா இதை இப்படியே நீங்கள் சாப்பிட்றலாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும், செம்ம டெம்ப்டிங்காக இருக்கும். போகில் நானும் கொஞ்சம் நாட்டியம் போட்டுட்டு போகிறேன், ஏன்னா அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது. இப்போது இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க. ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்கும், அதனால கொழுக்கட்டை ஷேப் நம்மளால் அந்தளவுக்கு சூடெல்லாம் பிடிக்க முடியாது. இப்போது ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த உப்புமா ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா இதை உள்ளங்கையில் வச்சு நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து புடி கொழுக்கட்டை மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு கை சூடு பொறுக்கலை அப்படின்னா நீங்கள் அப்பப்போ தண்ணி தொட்டுட்டு நீங்கள் இந்த கொழுக்கட்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். நான் ஆனால் பிடி கொழுக்கட்டை ஷேப்பில் தான் நான் பிடிச்சி எடுத்துருக்கேன். ஒரு கொழுக்கட்டைக்கும் கொஞ்சம் இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்து இந்த கொழுக்கட்டையெல்லாம் வச்சுட்டு இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் உள்ளே வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சாமை கொழுக்கட்டை தயார். ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இந்த கொழுக்கட்டை தயாராகிடும். இது உடனே நம்ம அந்த பிளேட்லேருந்து எடுத்துடாமல் இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த தட்டிலேருந்து எடுத்திங்கன்னா தான் இந்த கொழுக்கட்டை முழு ஷேப்பில் உங்களுக்கு வரும். நீங்கள் சூடோடையே அந்த கொழுக்கட்டையை அந்த தட்டிலேருந்து எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா அது ஷேப் மாறிடும். இது ஒரு காரசாரமான ஒரு தக்காளி சட்னி கூட நீங்கள் இந்த கொழுக்கட்டையை சாப்பிட்டீங்கன்னா 10 கொழுக்கட்டைலாம் சத்தியமாக பத்தவே பத்தாது. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் உனக்கு எனக்கு அடிச்சு பிடிச்சி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற குட்டீஸும் பெரியவங்களும் தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். நினச்ச நேரம்லாம் செஞ்சு சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்தியான இந்த சாமை கொழுக்கட்டையை ஒரு ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்காக கொடுக்கலாம், நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுக்கலாம், நினச்ச நேரம்லாம் சாப்பிட்லாம். புடி கொழுக்கட்டை ஷேப் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி குட்டியாக பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி குட்டியாக உருண்டை மாதிரி ஷேப் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட குட்டீஸ் ரொம்பவே ஜாலியாக சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆரிகாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.